குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நம்ம நினச்ச மாதிரியே தாங்க இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது கரெக்டாக நான் சொன்ன அந்த சப்போர்ட் 24,600. ஆனால் அவன் ஓப்பன் ஆனது 24,648 வரையும் வந்தான். ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்துட்டு இதையே நான் சொன்னேன். அதாவது ஒரு பெரிய கேப் டவுன் ஓப்பனிங் வந்தால் மார்க்கெட் அங்கேருந்து 9:15 ஓப்பன் ஆகும்போதே சடார்னு மேலே போயிடும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இதுவும் அதே மாதிரி தான் நடந்தது. ஒரு டாப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டாப்பில் இருந்து அந்த பாட்டத்தை நோக்கி தான் அடுத்த 5 மணி நேரம் ட்ரேட் ஆகும்னு அதுவும் அதே மாதிரி தான் நடந்தது. இது காலையில் வந்தது 9:45 வரையும் 9:30 வரையும் இந்த ஹையை போச்சு. அங்கேருந்து அகைன் 1:45 வரையும் அந்த காலையில் போன அந்த லோவை நோக்கி வந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி. அதாவது 24,600 அப்படின்றது டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான பவுன்ஸு. நான் இதனால தான் லாஸ்ட்டு சனிக்கிழமை கூட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் சொல்லும் போது 24,600 கண்டிப்பாக டச் பண்ணும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக தொட்டுருக்கேன்னா, ஏன்னா டெக்னிக்கல் பவுன்ஸ் அங்கே தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. இவ்வளோ தொலைவு இறங்கின மார்க்கெட்டு இன்னும் இறங்க வேண்டியது தானே. ஏன் இறங்கலைன்னா அதுதான் அந்த டெக்னிக்கலோட அங்கே ஸ்ட்ரென்த்து. ஓகேங்களா, கரெக்டாக அங்கே தாங்க இருக்குது. அங்கே தொட்டுட்டு மேலே போச்சு. இந்த இடத்துல 2 மணிக்கு மேலே ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி. ஏன்னா எப்போவுமே நம்ம மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் சப்போர்ட்டை தொடும்போது ஒரு பவுன்ஸ் ஆகும். அந்த பவுன்ஸ் தான் இன்றைக்கி இங்கே ஆயிருக்கு. அது இல்லாமல் இந்த ஸ்மார்ட் பையர்ஸ்ன்னு நான் சொல்லுவேன்ல, அவங்கெல்லாம் இங்கே தான் கண்டிப்பாக மார்க்கெட்டை பார்கின் பையிங், இதுக்கு பேர் தான் டெக்னிக்கலாக பார்கின் பையிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த ஷார்ட் கவரிங் ரேலி சடார்னா. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு செக்டார் சில செக்டார்ஸ் எல்லாம் சப்போர்ட்டில் ரொட்டேஷன் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக அமைஞ்சுது. எதுனா ஃபார்மா, ஃபினான்ஷியல், சில ஐடி செக்டார்ஸ் எல்லாம் மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி இருந்ததுனால அந்த ஷார்ட் கவரிங் ரேலி 2 மணிக்கு மேலே ஷார்ப்பாக இருந்தது. அதாவது ஆர்எஸ்ஐலையும் அந்த மூவிங் ஆவரேஜ்லேயும் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் ஷார்ப்பான செல்லிங், அதாவது ஓவர்சோல்ட் ரீஜன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸ் வரதான் செய்யும். அதுதான் இந்த 24,600. ஸோ மார்க்கெட் இந்த 24,600க்கு மேலே ஃபர்தராக கீழே விழுந்தால் தான் கண்டிப்பாக அகைன் அந்த கீழே இருக்க அந்த கேப்பை நோக்கி நவரும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஒரு 527 பாயிண்ட் டவுனு. சென்செக்ஸ் ஒரு 2,700 பாயிண்ட் கிட்ட டவுனில் ஓப்பன் ஆச்சு. அதை கணிசமான அளவு பாதிக்கு பாதி ரெக்கவரி பண்ணி முடிச்சிட்டாங்க, இவ்வளோ பெரிய நியூஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம். ஏன்னா இந்த வார் முடிவுக்கு வந்துடுச்சு, அந்த வாரோட பர்பஸ் முடிஞ்சு போச்சு. அதனால் மார்க்கெட் அதை ஓரளவுக்கு டைஜஸ்ட் பண்ணிடுச்சு. இன்னையோட இந்த வார் சம்மந்தமான இம்பேக்ட் எதுவும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதுக்கு மேலேயே ஃபர்தராக ஏதாவது பெரிய லெவலில் இந்த வார் மற்ற நாடுகள்லாம் உள்ளே சேர்ந்து 3ஆம் உலகப் போர் மாதிரி ஏதாவது வந்தால் மார்க்கெட்டு கண்டிப்பாக இன்னும் கீழே போய்கிட்டே இருக்கும். இன்றைக்கி எப்படியும் எஃப்ஐஸ் செல்லிங்கில் தான் இருப்பாங்க. எனக்கு செல்லிங்கில் இருப்பாங்களான்னு கூட ஒரு சின்ன டவுட் இருக்குது. அதாவது செல்லிங்கில் தான் இருப்பாங்க. நான் நினச்ச மாதிரி அந்த பவர்ஃபுல் செல்லிங் எங்கேயுமே வரல. எல்லாம் சின்ன சின்ன கேண்டில் தான் வந்திருக்கு. அந்த 9:45 இருந்து 1:30 மணி வரையும் கேண்டில் எல்லாமே சின்ன சின்ன கேண்டில். இன்றைக்கி கண்டிப்பாக ஆப்ஷன் பையருக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். பட் வாய்ப்புகள் அங்கங்கே வந்தது, அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதனால் இன்றைக்கி ப்ராஃபிட்டில் தான் முடித்தோம். ப்ராஃபிட்டு இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட் தாங்க உண்மையை சொல்லப்போனால். ஏன்னா நான் 7 ட்ரேட் எடுத்துட்டேன் இன்றைக்கி. அதாவது எப்போவுமே 3 போய் 5 போய் இன்றைக்கி 7 ஆகிடுச்சு. 7 ட்ரேடில் ஒரு ட்ரேட் ஃபெயிலியர். அந்த ட்ரேட் எங்கன்னா அது இங்கே தான் நினைக்கிறேன். இது சடார்னு ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி வந்ததுனால இது இல்லை, இது இந்த 10:45 சடார்னு ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி வந்ததுனால அங்கே ஒரு 9 பாயிண்ட்டு போயிடுச்சு. 9னா 2 லாட்டுக்கு 18 பாயிண்ட்டு. அந்த மாதிரி போகும்போது ஸ்டார்டிங்லேயே நான் ஒரு 3,300 ரூபா ப்ராஃபிட்டில் இருந்தேன். அது 18 பாயிண்ட்டு மைனஸ் ஆனதுக்கப்புறம் அகைன் ஒரு 3 ட்ரேட் பண்ணிட்டேன். அதனால தான் ஏறிடுச்சு. 3 ட்ரேட் பண்ணாலும் அந்த இழந்த 9 பாயிண்ட்டை அந்த 3 ட்ரேடில் 12 பாயிண்ட்டாக பிடிச்சிட்டேன். ஏன்னா
மினிமமாக 4 பாயிண்ட்டு பிடிச்சா போதுன்ற மாதிரி கால்குலேஷன் பண்ணி 12 பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன். 9 பாயிண்ட்டுக்கு பதில் 12 பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி ட்ரேடு. அது இது ப்ரோக்கரேஜ் எல்லாம் மைனஸ் பண்ணால் கூட ஒரு 3800 ரூபாய் இன்றைக்கி நான் ப்ராஃபிட்டபிளாக தான் முடிஞ்சேன். என் குரூப்பில், என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் சரி, யூடியூப் குரூப்லேயும் சரி ப்ராஃபிட்டாக தான் முடிச்சிருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா எனக்கு ட்ரேட் நடக்கும்போது யாருமே மெசேஜ் பண்ணலை, அதுக்கப்புறம் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஓரளவுக்கு 50-50 பார்ஷியலாக தான் புக் பண்ணியிருக்காங்க. சில பேர் ட்ரேடே இன்றைக்கி பண்ணலை. ஏன்னா நான் ஒரு ஆடியோவில் அப்படி தான் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி ஜஸ்ட்டு வேடிக்கை மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப பேர் இன்றைக்கி ட்ரேட் பண்ணலை. நாளைக்கு லீவு, வெனஸ்டே தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சென்செக்ஸ்லேயும் ஒரு கால் கொடுத்துருந்தேன். அந்த கால் இன்றைக்கி ஒரு 80 பாயிண்ட் போச்சு. அது முதல்ல லாஸுக்கு போச்சு, அப்புறம் காஸ்ட்டுக்கு வந்தது. எந்த கால்னால் இதுதான் இந்த இடத்துல தான் கொடுத்துருந்தேன். இந்த கால் 1.25 கேண்டில். அதுக்கு மேலே ஒரு புல்லிஷ் வரலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அங்கே இந்த சப்போர்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அது கொடுத்தேன். அதாவது இந்த கால்லையே கொடுத்துட்டேன், ஒரு பையிங் சைடில், கால் சைடில், ஃப்ரண்ட் சர்க்கிளில். அது என்னென்னா கீழே போச்சு. அதான் ஸ்டார்டிங்கில் லாஸே போச்சு. அப்புறம் லாஸ் போயிட்டு அப்புறம் காஸ்ட் வந்தது. அப்புறம் சடார்னு மேலே ஏறி போயிட்டான். ஒரு 80 பாயிண்ட்லேயே புக் பண்ணி வெளியே வந்தாச்சு. இன்றைக்கி சென்செக்ஸில் இந்த ஒரு இடம் தான் கொடுத்தது, அதுவும் ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சுது. அவ்வளோதான். இன்றைக்கி இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு சென்செக்ஸ்லேயும் நிஃப்டி 50லேயும். ஏன்னா நாளைக்கு லீவு, அதனால் நமக்கு ப்ரீ மார்க்கெட் போட முடியாது. ப்ரீ மார்க்கெட் வெனஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட்டை நான் நாளைக்கு போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த யூஎஸ் மார்க்கெட்டு, ஏஷியன் மார்க்கெட்டு, யூரோப் மார்க்கெட்டு எல்லாம் ட்ரேட் ஆகி முடிஞ்சிடும். எப்படியும் அங்கே நெகட்டிவில் தான் முடிய போகுது. நமக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கே இவ்வளோ பெரிய கேப் டவுன் ஓப்பனிங் வந்திருக்கு. இன்னொன்றும் பாருங்களேன், எப்போவுமே ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு கேப் டவுன் வந்துட்டால் அது பியரிஷில் முடிஞ்சால் அடுத்த நாளே அதில் ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி, அதாவது டெட் கேட் பவுன்ஸ் அப்படின்றது ஒன்று நடக்கும். இது இங்கே வந்திருக்கா ஒரு டெட் கேட் பவுன்ஸு, இங்கே வந்திருக்கா இங்கே ஒரு டெட் கேட் பவுன்ஸு, இங்கே வந்திருக்கா ஒரு டெட் கேட் பவுன்ஸு, இங்கே வந்திருக்கா இங்கே ஒரு டெட் கேட் பவுன்ஸு, இங்கே வந்திருக்கா கண்டினியூஸாக ஒரு டெட் கேட் பவுன்ஸ். அது மாதிரி இது நல்லா கீழே வந்தது. ஆனால் அது மார்க்கெட் சென்டிமெண்ட்டால் பாசிட்டிவாகவே முடிஞ்சிருக்கு. என்னை பொறுத்தவரையும் நல்ல பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. அதாவது பாதிக்கு பாதி ரெக்கவரி பண்ணி முடிச்சிட்டான். ஸோ மண்டேன்ற பாருங்க, வெனஸ்டே யூஎஸ் மார்க்கெட்டில் எப்படி முடியுதோ அதை பொறுத்து தான் நமக்கு அகைன் ஒரு கேப் டவுன், ஒரு கேப் அப் அப்படின்றது கிளியராக தெரியும். அவங்க மார்க்கெட் இப்போ எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஒருக்கெலாம் செக் பண்ணலாம். இது நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் பண்ணும்போது அகைன் ஒரு வாட்டி பார்க்க தான் போகிறோம். இருந்தாலும் இப்போ நடக்கிற டாக்ஸு 443 பாயிண்ட் மைனஸு, சிஏசி 137 பாயிண்ட் மைனஸு, எஃப்டிஎஸ்சி 106 நடந்து முடிஞ்சிடுச்சு. நிக்கி 793, ஆங்சங் 571, ஷாங்காய் மட்டும் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. மீதி எல்லாமே யூஎஸ் டாலர் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, இது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் கோல்டு பார்த்திங்களா, பழைய வரியே போயிடுச்சு. 5434 அதோட இன்றைக்கான ஹை. ஃபஸ்ட் கிளாஸாக ஏறி போயிடுச்சுங்க. சில்வர் ஏறிடுச்சு, க்ரூட் ஆயில் ஏறிடுச்சு, எல்லாமே ஏறிடுச்சு. இப்போ நடக்கிற அவங்களோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தா 581 பாயிண்ட் மைனஸ் டவ் ஃபியூச்சர். இவன் எவ்வளோ நடக்கிறான்? நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸை பார்த்தா 338. அந்தளவுக்கு ஒன்றும் பிரமாதம் இல்லை, நார்மல் டேயில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போது இவங்க எப்படி முடிகிறாங்களோ அதை பொறுத்து நமக்கு வெனஸ்டேக்கான கேப் அப் கேப் டவுன் அப்படின்றது கிளியராக கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸில். இதில் 7 கால் பண்ணோம், அது சொல்லிட்டேன். 7 காலில் ஒரு கால் ஃபெயிலியர், 6 கால் சக்ஸஸ்ஸு. இன்றைக்கி இதில் நல்லபடியாக ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சுது. சென்செக்ஸ்லேயும் ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சுது. இதுதான் இன்றைக்கி மண்டேக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சில ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த வார் ஃபியரில் கண்டிப்பாக ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். அது இன்றைக்கி நடந்திருந்துன்னு நினைக்கிறேன். இந்த பிடிஎல்லு, இந்த பாரத் டைனமிக், அது இன்றைக்கி பாசிட்டிவாக தான் முடிஞ்சுது.
நல்லா போச்சுங்க. அது பாசிட்டிவில் இது வரையும் போனான் 1313 வரையும் போனான் பிடிஎல். அதுக்கப்புறம் அந்த ஹெச்ஏஎல் போச்சு, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ், அவனும் இன்றைக்கி நல்ல பாசிட்டிவ். நான் அது ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா சில பேருக்கு நான் ஈக்விட்டி வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் அவங்களுக்கு 3818 சப்போர்ட் சொல்லியிருந்தேன். அதை சப்போர்ட்டை பிடிச்சி மேலே போயிட்டான். அதுக்கப்புறம் பிஇஎல் சொன்னேன்னு நினைக்கிறேன், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அதுவும் இன்றைக்கி நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சுது. நான் சொன்னதில் 2 டிஃபென்ஸ் ஸ்டாக் மட்டும் இன்றைக்கி ஏறலை சரியா. எதுனா மசகாண்டாக்கும் இன்னொன்று அந்த கொச்சின் ஷிப்யார்டு, இவனும் ஏறி தாங்க இருக்கான். அதாவது அன்றைக்கி இருந்த கேப், அன்றைக்கி க்ளோஸில் முடிஞ்சது லாஸ்ட்டில், அதுக்கப்புறம் ஒரு கேப் டவுன், மேலே தான் வரும்னு சொன்னால் இவனும் அப்படி தான் வந்திருக்கான். ஸோ இதுவும் நம்ம நினச்ச மாதிரி ஏறி தான் இருக்குது. அதுக்கப்புறம் கொச்சின் ஷிப்யார்டு இவன் மட்டும்தான் நல்ல மேலே போயிட்டு அங்கேருந்து இறங்கியிருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் என்னும்போது கண்டிப்பாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதனால தான் நான் அந்த வார் டென்ஷனாக இருக்கும்போது எந்த ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நான் சொன்ன 5 ஸ்டாக்ஸுமே வந்திருக்கு. அப்புறம் அந்த ஓஎன்ஜிசி சொல்லியிருந்தேன், ஓஎன்ஜிசி இந்தியன் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன், அது நல்ல ஹை போயிட்டு அங்கேருந்து செல் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே தான் நடந்திருக்கு, மேலே போயிட்டு அதுக்கப்புறம் செல் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ இன்னும் சில ஸ்டாக்ஸ்லாம் சொன்னேன், அதெல்லாம் நம்ம ஒரு தனி வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போதைக்கு இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட்டோடு நிறுத்திடுவோம். நம்ம மீண்டும் புதன்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நன்றி, வணக்கம்.